लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதையடியேர் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2086வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 4ஆம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரம் 635வது பெரிய திருமொழி பாசுரம். திருசேரை எம்பெருமானை பற்றி 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த இந்த ஆழ்வாரின் பாசுரத்திலே இது திருசேரையினுடைய 5வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் விஸ்வகோபி பிரகாசாபி ஆபித்யம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணபாம் இலக்கியம் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கானலின் பரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவானும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்திருளும் ஐயா அடியேன் வினையை துணித்தருட வேணும் துணிந்து. 635வது பெரிய திருமொழி பாசுரம். வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசுடம்பின் வல்லமணர் தமக்கும் அல்லேன் முந்தி சென்று அறி உருவாய் இரண்யனை முரணழித்த முதல்வர்க்கு அல்லால் சந்தப்பூ மலர்ச்சோலை தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என் உள்ளம் தேனூறி எப்போதும் தித்திக்குமே. இங்கே முதலிலே பௌத்தத்தையும் ஜெயினத்தையும் கண்டிக்கிறார். வந்திக்கும் என்று சொல்லுகிற பொழுது அவர்களுடைய மந்திரத்திலே வந்தி வந்தி என்ற சொல் மிக அதிகமாக பயன்படுத்துவதால் அவர்களை வந்திக்கும் என்று சொல்லால் பௌத்தர்களை குறிப்பிடுகிறார் ஆழ்வார் என்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜைனர்கள் பொதுவாக தங்கள் உடலில் இருக்கக்கூடிய அழுக்கு கூட போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால அப்படி இருக்கக்கூடிய ஜைனர்கள் அப்படிப்பட்டவர்களை நான் சிந்திக்கவே மாட்டேன், அவர்களுக்கு நான் கட்டுப்படவே மாட்டேன். ஏனென்றால் மாசு உடம்பின் வல் என்றால் அழுக்கேறின உடம்பை கூட கழுவக்கூடாது. ஏனென்றால் அதிலே கிருமிகள் இருக்கும், அது இறந்துவிடும். எனவே அதை கூட இம்சை செய்யக்கூடாது என்ற ஜைனர்கள் என்று அவர்களை சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் கட்டுப்படுவனா என்றால் கட்டுப்பட மாட்டேன். சந்தன புஷ்பங்கள் உள்ள சோலைகள் உடைந்த குளிர்ந்த திருச்சேரையில் உள்ள சாரநாத பெருமாளுடைய திருவடிகளையே நாள்தோறும் தியானம் செய்யும் பாகவதனுடைய திறத்திலே என் மனமானது அமுதம் சுரக்க பெற்று இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருப்பதனால் தித்திக்கின்றது என்று பௌத்த ஜெயினர்களை கண்டித்து சாரநாத பெருமாளுடைய பக்தர்களுடைய திருவடிகளை தொழுது அவர்களை நினைத்து அவருக்கு எப்போதும் சிந்தனை எல்லாம் இனிமையாக இருக்கிறது, தேன் போல் இனிக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். வந்திக்கும் மற்றவர்க்கும் மாசுடம்பின் வல்ல அமணர் தமக்கும் அல்லேன் முந்தி சென்று அறி உருவாய் இரணியனை முரணழித்த முதல்வர் கல்லால் சந்தப்பூ மலர்சோலை தன் சேரை எம்பெருமான் தாளை நாளும் சிந்திப்பார்க்கு என்னுள்ளம் தேனூறி எப்போதும் தித்திக்குமே. எந்த பகவானை இவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய பக்தனான பிரகலாதனுக்கு இடுக்கன் செய்த இரண்யனை அழிக்க வேண்டும் என்று
அதுவரை உலகத்திலேயே இல்லாத ஒரு உருவம், அது போன்ற ஒரு உற்பத்தி பிரம்மாவுடைய படைப்பிலேயே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு உற்பத்தியாய் தானாக அறிவுருவாய் வந்து அந்த இரண்யனை கொண்ட பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தன பூக்கள் பூத்து குலுங்கக்கூடிய குளிர்ச்சியான சோலையான திருச்சேரை எம்பெருமானுடைய பாதத்தை பணிந்த பாகவதற்கல்லால் நான் பௌத்தனுக்கோ ஜவைனனுக்கோ அடிமைப்பட மாட்டேன். பாகவதர்களுடைய கோஷமே என்னுடைய காதில் தேனூறி அமிர்தமாக இருக்கிறது என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாத்னாவா பிரகதேசுவா அது கரோமி என்று சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேனி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாளொரு கல்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.